இப்போ தப்சீரில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் சபபு நுசூல்னு சொல்ற. சபபு நுசூல் என்றவங்க இறங்கியதற்கான உடனடி காரணம். குறிப்பிட்ட சில ஆயத்துகள், குறிப்பிட்ட ஒரு சின்ன சூறா, அது ஒரு சூறால சின்ன ஒரு பகுதி ஒரு காரணத்தை பின்னணியா கொண்டு இறங்கும். ஆனா அதோட நிக்காது, அந்த காரணத்தோட அதை குறிக்கிறோன்னு கருத்தா இல்ல. ஆனா அந்த காரணம் ஒன்றிக்கு இறங்கிறது எல்லா சூறாக்களுக்கும் இல்ல, எல்லா ஆயத்துக்கும் இல்ல, கொஞ்சத்துக்கு சரியா. இந்த இப்ப நாங்க சொன்ன ஆயத்துகள் அல்லது சிலர கருத்துப்படி இந்த முழு சூறாவும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களை பின்னணியாக கொண்டு இறக்கி. அதுல பாருங்க, அந்த செல்வத்தை கொடுத்து சம்பந்தமா சொல்லிக்கு ஏண்டா மக்கால வச்சு நிறைய செலவழிச்சு இஸ்லாத்துக்காக பாடுபட்டு, சரியா. அந்த கருத்துல அபூபக்கர் அவங்களை கொண்டு இறங்கினதுன்னு சொல்லி நாங்க சொல்றோம், சரியா. எனவே இதுல என்ன இக்கின்றா, ஒன்று ஏற்கனவே சொன்ன அந்த ஆன்மீக தூய்மை பெற்றவர் நடத்த எப்படி இருக்கும் கருத்தாக சொல்லிருக்கு ஆரம்பத்தில். இரண்டாவது அதற்கான உதாரணம் ஒன்று சொல்றோம். நாங்க இந்த கருத்தை ஒத்துக்கொண்டோம், அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களை பின்னணியாக கொண்டு இறங்கிய என்ற கருத்தை ஒத்துக்கொண்டால் அதுக்கான உதாரணம் ஒன்று சொல்லி, அதான் இந்த சூரா. சுருக்கமா சொன்ன அதான் இந்த சூரா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதல்ல ஒரு கேள்வி உண்டு. சூரா ஷம்ஸ் விளக்கத்தில் அல்லாஹ் மனிதனின் ஆத்மாவை மனிதனிடமே ஒப்படைத்துள்ளான் என சொல்லப்பட்டது. அதேவேளை ஹிதாயத் வழிகாட்டல் அல்லாஹ்வுடைய பொறுப்பு என்று சூரா லைல் கூறுகிறது. சூரத்து லைல்ல வருதே, இன்ன அலைனா லல் ஹுதான் வருது. வழிகாட்டுகின்ற பொறுப்பு எமக்குரியதாகும், எங்கட பொறுப்பு சொல்றது. சூரத்து லைல்ல சொல்லிக்குது வழிகாட்டுற பொறுப்பு அல்லாஹ்வுக்குரியது. இவ்விரு கருத்துக்களை முரண்படாத விதத்தில் எவ்வாறு விளங்கிக் கொள்ள முடியும்? சூரத்து ஷம்ஸ்ல மனுஷன்ட்டே கொடுத்து ஆன்மா உண்டதுதான், நீ நல்லா இருந்தா சரி, கெட்டு போறது போன்றது அங்க சொல்லு. சூரத்து லைல்ல சொல்லிக்குது வழிகாட்டுற பொறுப்பு எனக்குரியதுன்னு சொல்லு. அப்ப அந்த வகையில எப்படி முரண்படாம விலகிக் கொள்ற? அதாவது மனித ஆத்மாவின் வெற்றியோ தோல்வியோ மனிதனின் கையிலேயே உள்ளது எனின் அல்லாஹ்வின் முன்னேற்பாட்டை எவ்வாறு எந்த தூரத்துக்கு மனித வாழ்வோடு தொடர்புபடுத்த முடியும்? கலாக்கதிராயிற்று கடைசி, சரியா. இதான் கேள்வி. சூரத்து ஷம்ஸ்ல இப்படி சொல்லி கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் காப மன் தஸ்ஸாஹா அப்படி சொல்லிருக்கு. இப்படி வந்தீங்க சூரத்து ஷம்ஸ்ல. அதனை தூய்மைப்படுத்தியவர் வெற்றி அடைந்தார், பாவங்களால மூடினவர் தோல்வி அடைந்தார் என்று மனுஷன் தான் அது காரணம் சொல்றது. தோல்விக்கோ வெற்றிக்கோ மனுஷன் தான் காரணம், மனுஷன் தான் கொடுத்தீக்காது சொல்லி சூரத்துல் லைல்ல சொல்லிக்குது இன்ன அலைனா லல் ஹுதா, வழிகாட்டும் பொறுப்பு எங்களுக்குரியதாகும், நேரு வழிகாட்டும் பொறுப்பு எங்களுக்குரியதாகும் சொல்றது. அப்ப இந்த ரெண்டும் முரண்படுற மாதிரி இருக்குது. இந்த கேள்வியில வர்றத அல்லாஹ் வழிகாட்டுன்னு சொல்லிட்டு இங்க மருகா மனுஷன் கையில கொடுத்தீங்கன்னு சொல்லி முரண்பாடுற மாதிரி இருக்குதா? இருந்தா எப்படி இத முரண்படாம விலகிக் கொள்ற சொல்றது. அடுத்தது அதோட சேர்த்து கேட்டுகிறதான் மனுஷன் ஆத்மாட தோல்வியோ வெற்றியோ அல்லாஹ்வுடைய கையில் இருக்கின்றால், இல்ல மனுஷன் கையில் இருக்கின்றால் அல்லாஹ்ட முன்னேற்பாட்டை பத்தி என்ன சொல்றது? அல்லாஹ்வுடைய முன்னேற்றப்பாட்டை பத்தி என்ன சொல்றது? அது எவ்வளவு தூரம் மனுஷன் வாழ்வோடு தொடர்படும்? அந்த முன்னேற்பாடு மனுஷன் வாழ்வோடு எவ்வளவு தூரத்துக்கு தொடர்படும்? கடைசி துண்டு கலாக்கது, மூடாவது துண்டு அவ்வளவு தூரம் சிக்கல் இல்லை. இங்க சொல்றது வழிகாட்டுறா நேர்வழியை
கெட்ட வழியை தெளிவுபடுத்துறது மட்டும். இங்க சொல்றது மாத்தானே. அல்லாஹ் என்ன செய்யறா, நேர்வழியை சூரத்து இங்க அல்ல, சூரத்துல் பலதுல வஹதைனாஹுன் நஜ்தைன் என்று பார்த்து, நாம் 2 வழிகளையும் காட்டினோம் பார்த்து. அப்ப என்ன, நேர்வழியை காட்டுறது மட்டும், இது சரியான வழி இது பிழையான வழின்னு காட்டுறது மட்டும். இங்க சொல்லிருக்குது அந்த உணர்வு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சூரத்து ஷம்ஸ், இது தீமை நன்மை என்று விளங்கக்கூடிய உணர்வை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் சூரத்து ஷம்ஸ்ல இதுக்கு முன்னாடி சொல்லி சொல்லுது. நஃப்ஸின் வமா சவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வா. அப்ப இதுல சொல்ல வாரது, இதுல சொல்றது மாத்த அல்லாஹ் நேரான பாதையை காட்டுவான், இது சரியான பாதை இது பிழையான பாதைன்னு சொல்லி வஹீ நூடாக காட்டுவான். இதுல கருத்து அது, வஹீ நூடாக அல்லாஹு தஆலா வழிகாட்டுவான். இதுட கருத்து சூரத்து ஷம்ஸ்ல சொல்றது, வஹீல சொல்ற அந்த நன்மை தீமைன்னு புரிஞ்சு கொள்ளக்கூடிய உணர்வு மனுஷனுக்கு இருக்கு. ஏற்கனவே இது தீமை இது நன்மை புரிஞ்சு கொள்ளக்கூடிய உணர்வு மனிதனுக்கு இருக்கு. அது ஒரு சிக்கல் இல்லை. வழிகாட்டுற நிர்பந்திக்கல, நேர்வழியில போகிறாடி தீமையான வழியில போன்னு சொல்லி நிர்பந்திக்கல. இது சொல்ற வஹீன் ஊடாக வழிகாட்ட, வஹீன் ஊடாக வழிகாட்ட. அதான் தனிங்க சொல்லி இங்க சொல்றதுக்கு முன்னால் இருக்கிற சூரத்து ஷம்ஸ்ல இதுக்கு முன்னால் இருக்கிற வசனத்துல அந்த ஃபஅல்ஹமஹா அண்ட் ஸ்டார்ட் பண்ணது ஃபுஜூரஹா, நன்மையையும் தீமையையும் ஆன்மாவுக்கு அல்லாஹ் உணர்த்தினார். இது என்ன சொல்றேன்டா, இயற்கையாக மனிதன்ட்ட இயற்கையாக இந்த நன்மை தீமையை உணரக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கு. நன்மை தீமையை உணரக்கூடிய சக்தியை அல்லாஹ் இயல்பையாவே கொடுத்திருக்கு. எனவே நபிமார்கள் வஹியை கொண்டாந்து காட்டினோன்னு இயல்பா உனக்கு விளங்கிடும், லேசா விளங்கும். அப்ப 2 முரண் இல்லை. செய்ய வைக்கிறார், வழிகாட்டு செய்ய வைக்கிறார். அதான் குழப்பினார். இங்க வழிகாட்டுற மட்டும், இதுதான் சரி இதுலன்னு காட்டுற மட்டும், நிர்பந்திக்கல செய்யுங்கன்னு நிர்பந்திக்கல. இங்க சொன்னேன்டா அது அப்படி போறது அவன்ட கையில், வழிகாட்டினோன்னா போறது அவன்ட கையில், இந்த வழியில போற அவன்ட கையில், அல்லது தீமையான வழியில போறது அவன்ட கையிலன்னு சொல்லு. அப்ப முரண்பாடு ஒன்றும் இல்லை. முன்னேற்பாடு சொல்ல பாவச்சிங்க. அல்லாஹ் ஏற்கனவே மனுஷன் நேரான வழியில போவானா பிழையான வழியில போவானா ஒரு முன்னேற்பாடு ஒன்று இருக்கிற மாதிரி இங்க பாவிச்சிரு. அதாவது இன்னொரு மாதிரி சொன்னா, அத லேசான வார்த்தையில சொன்னா கலாக்கது அல்லாஹ் நேரத்தோட எழுதி வச்சுக்கிற சொல்லுவோமே, அதான் இங்க முன்னேற்பாடுன்னு சொன்ன பாவிச்சு. எழுதி வச்சிருக்கிறான்னு சொல்றது என்னண்டா அறிவு. அல்லாஹ்வுக்கு தெரியும் இந்த மனுஷன் சொர்க்கத்துக்கு போவான், நரகத்துக்கு போவான், நல்ல செய்வான் தீமை செய்வான் தெரியும். அவ்வளவு நிர்பந்திக்கிறான்ல. அல்லாஹ்வுக்கு ஏற்கனவே இவன் சொந்த இது இங்க சொன்ன மாதிரி இங்க சொன்னது போல இதை பாவிச்சு இவன் நரகத்துக்கு தான் போவான், இவன் தீமையைத்தான் செய்வான், இவன் நன்மையைத்தான் செய்வான் ஏற்கனவே அல்லாஹ்வுக்கு தெரியும். அவ்வளவு அது நிர்பந்திக்கிறதல் என்ற அல்லாஹ்வுடைய செயற்பாடுகள் 2 வகை. அதைத்தான் நாங்கள் கவனமா விளைவிக்கிறோம். ஒரு வகை என்னண்டா நேரடியாக அல்லாஹ் செய்யற வேலை உண்டு, நேரடியாக செய்யறது உண்டு, அல்லாஹ்வே நேரடியாக ஏற்படுத்துற வேலை அது உண்டு. இன்னொன்று இன்னொரு ஆளை பயன்படுத்தி ஊடாக செய்யறது, இன்னொன்று ஊடாக செய்யறது இன்னொன்று தானே. இப்ப உதாரணமா குர்ஆன்ல வருது, இந்த சூரத்து நஹ்ல்ல 8வது வசனம் வருது, நாங்கள் கோவேறு கழுதையையும் குதிரையையும் அவர்கள் பிரயாணம் செய்வதற்காக படைத்திருக்கோம். ஒரு கைல ஒரு பிகால் ஒரு ஹமீரல் இத்தர்கபூஹா, பிரயாணம் செய்வதற்காக படைத்திருக்கோம். அதோட சேர்ந்து வரும் யஹ்லுகு மாலா தஅலமு, அவர்கள் அறியாதவற்றையும் நாம் படைப்போம். அப்ப என்ன, இந்த ஓடுற வாகனம் காரும் பஸ்ஸும் பிளைட்டும் அதுவும் இது அல்லாஹ் படைக்கல நேரடியாது. நான் சொல்றேன் பின்னால நாங்கள் படைப்போம். யார் படைச்ச? மனுஷன். மனுஷன் தான் என்ன செஞ்சான். ஆனா அல்லாஹ் சொல்றான் நான் படைச்சேன். ஏனென்றா மனிதனுக்கு அல்லாஹ் அறிவு கொடுத்ததன் காரணமாக தான் செஞ்சான். அடுத்து அவன் சாமன், அல்லாஹ்வுடைய சாமன் எல்லாமே பூமியில் உள்ள பொருட்கள், அதை வச்சு அல்லாஹ் கொடுத்த அறிவான மனுஷன் செஞ்சான். எனவே அல்லாஹ் படைச்சது போனது, அல்லாஹ் செஞ்சது போனது.
அப்ப எனவே அதனூடாக என்ன வழங்கணும்? இந்த ஆயத்திலிருந்து ஊடாக செய்த நேரடியால், அப்படித்தானே? எனவே இந்த செயற்பாடுகள் மனிதன் நல்லா வாழ்றான் வைங்கோ அல்லது கெட்ட வாழ்றான் வைங்கோ, அப்ப என்ன அது? அல்லாஹ் அப்படி படைச்சிக்க போய்தான் அப்படி வாழ்ந்தான். அப்ப அந்த செயல்களுக்கு, இவன் நல்ல செயல்களுக்கும் கெட்ட செயல்களுக்கும் அல்லாஹ் ஒரு காரணம், நேரடி காரணம் அல்ல. அந்த இங்க சொன்ன மாதிரியான காரணம், ஒரு பின்னணி காரணம், நேரடி காரணம். அல்லாஹ்வுடைய செயற்பாடுகள் ரெண்டு மாதிரியும் அமையும், அந்த ரெண்டு மாதிரியும் அமையும். அதான நேரடியாக கொண்டு செய்வன். அடுத்தது ஒன்றினூடாக செய்வன். ஒன்றினூடாக செய்ததுதான் இந்த வேலை. மனிதன் செயற்பாடுகள் அல்லாஹ் மனிதனுக்கு செயல் சுதந்திரத்தை கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டான், நீயே வேலை செய்ய சொல். சுதந்திரத்தை கொடுத்ததுதான் காரணம் இந்த செயல்கள். இப்படியான செயல்களுக்கு செயல் சுதந்திரம் கொடுத்ததான் காரணம். உதாரணமா மலாய்க்கத்து மாதிரி படிச்சேன்னு வைங்களேன், அப்ப நன்மை மட்டும் வரும் வெளியில, அப்படித்தானே? அவங்க நன்மையை மட்டும் செஞ்சுட்டிருப்பாங்க. இந்த ரெண்டையும் கொடுத்து படிச்சு விட்டானே, அப்ப அங்காலையும் போவான் இங்காலையும் போவோம். கொஞ்சம் பேர் அங்கால போவோம், இன்னும் கொஞ்சம் பேர் இங்கால போவோம். தீர்மானிக்கிற என்ன கருத்து? அறிவு. இப்ப உதாரணமா இவர் ஏன்றவர் நரகத்துக்கு போவார், தீர்மானிக்கிறது கருத்து அல்ல. அவன் படைச்சிக்கிற அமைப்புல நரகத்துக்கு போவான், அவ்வளவுதான். படிச்சுக்கிற அமைப்புல விளங்குறீங்களா? இன்னும் அறிவு அது, அவ்வளவுதான். இப்ப 10 பேர் இருக்கிறாங்க கிளாஸ்ல, டீச்சர் சொல்றாரு நீங்க 5 பேர் ஃபெயிலா போயிடுவீங்க. டீச்சர் காரணம் என்ன? அவன் தான் காரணம். அதே மாதிரி அல்லாஹ் அவன் சொல்றான், உள்ள 1000 பேர் நான் படைப்பேன், அதுல 500 பேர் நரகத்துக்கு போயிருவீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். 500 பேர் நரகத்துக்கு போ, அல்லாஹ் நிர்பந்திச்சேன் இல்லையே, நீங்களா செயற்பட்டு நரகத்துக்கு போயிருவீங்க 500 பேர் சொன்னால், அப்ப நிர்பந்திக்கல. அதான் விஷயம். அல்லாஹ்வுக்கு அந்த மாதிரி அறிவு இருக்கு. டீச்சர் சொல்ற சில நேரம் இன பிழைச்சிரேல் ஏண்டா, அவருக்கு அறிவு போதா, பிழைச்சிரேல். அல்லாஹ் சொன்னது 500 பேர் நரகத்துக்கு போவான்னு பிழைக்காது என்றா அல்லாஹ்வுக்கு ஏற்கனவே தெரியும். அது நிர்ணயிக்கிறது அல்ல, அது நிர்ணயிக்கிறே அல்ல. அது உதாரணமா மலாய்க்கத்துல மாறி படைச்சுட்டா எல்லாரும் சொர்க்கத்துக்கு, மலாய்க்கத்துல சொர்க்கத்தை கொடுத்து வேறு இல்லையே, என்ன சுதந்திரம் இல்லை, நன்மையை மட்டும்தான் செய்வான். அப்ப சொர்க்கத்தை கொடுத்து வேறு, அதான் அவங்களுக்கு சொர்க்கம் ஒன்று இல்லை, நரகண்டு ஒன்று இல்லை, சொர்க்கத்து ஒன்று இல்லை. அதே மாதிரி தாவரங்களுக்கு மிருகங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்து வேலைக்கிறது, சொர்க்கம் இல்லை நரகமும் இல்லை, அவங்களுக்கு ரெண்டும் இல்லை. எங்களுக்கு வேலை செஞ்சு நிற்பாங்க சொர்க்கத்தில். அதான் நான் சொல்ல வரேன். அதாவது ரெண்டுல ஒன்றுதான். நாங்க மனித படைப்புன்றது ஆக உயர்ந்த படைப்பு, அப்படியே இல்லையா? அவ்வளவு பேரு ஹிதுமத்து செய்யற படைப்பு. மனிதனுக்கு உலகத்திற்கு அவ்வளவு பொருளும் மலாய்க்கத்து எல்லாரும் சேர்ந்து மனிதனுக்கு பணி செய்து கிடப்பார்கள், அதான் உண்மை, அப்படித்தானே? அவ்வளவு பெரிய ஒரு கண்ணியத்தை கொடுக்கறன்னா பயங்கர சோதனை ஒன்று கொடுக்கணும், பட் அநியாயம். இப்ப சொர்க்கத்துல நிரந்தரமா போட்டாச்சு, சொர்க்கத்துக்கு ஒரு லட்சக்கணக்கான ஆட்கள் போயிருமே, கோடிக்கணக்கான ஆட்கள் போகும் சொர்க்கத்துக்கு. கோடிக்கணக்கான ஆட்கள் என்ன செய்வாங்க? போறோம் சும்மா அப்படியே திண்டு திண்டு ஈக்கிறது, அழிவொண்டு இல்லை, தொழுகிறேயும் இல்லை, நோம்பு குடிக்கிறேயும் இல்லை, ஹஜ்ஜியும் இல்லை, ஒன்றும் இல்லை சொர்க்கத்தில், அப்படித்தானே? ஒரு விதமான கஷ்டம் துன்பம் ஒன்றுமே கிடையாது, தொடர்ந்து அப்படியே நல்லா வாடும். இதுக்கு யாரு பணி செய்யற? சொர்க்கத்தில் இருக்கிற மிருகங்கள், சொர்க்கத்தில் இருக்கிற தாவரங்கள், ஏனே எல்லாம் சேர்ந்து மனிதனுக்கு பணி செய்யவே அப்படியே அதை திண்டு திண்டு மனுஷன் வாடும். இது சும்மா கொடுத்தா பெரிய அநியாயம், இதை சும்மா கொடுத்தாலே எவ்வளவு பெரிய அநியாயம். அந்த தாவரங்களுக்கு அந்த மிருகங்களுக்கு மலாய்க்கத்துகளுக்கு செய்த அநியாயம். இவனுக்கு நான் பணி செஞ்சு கேட்கணும், மனிதனுக்கு பணி செஞ்சு கிடைக்கணுமா நாங்கன்னு கேட்கலுமே மிருகத்துக்கு, அப்படித்தானே? மனிதனுக்கு பணி செஞ்சு கிடைக்கணுமா நாங்கன்னு தாவரத்துக்கு கேட்க, அப்படித்தானே? அர்த்தம் இல்லையா? அதனாலதான் உங்களுக்கு தெரியும், இந்த சூரத்துல் அஹ்ஸாப்ல கடைசியில் ஒரு ஆயத்தி அப்படின்னா, நாங்கள் இந்த அமானிதம், இந்த அமானிதம் இந்த செயல் சுதந்திரம், இந்த அமானிதத்தை வானத்துக்கு பூமிக்கு மலைக்கெல்லாம் எடுத்து காட்டும், எடுக்கிறீங்களான்னு கேட்டோம். இன்ன அரதுனல் அமானத்தை அலசமாவாத்தி வல் அர்தி வல் ஜிபால் ஃபஅபைனா யஹ்மிலஹா,
எல்லாம் வான்னு சொல்லிட்டு வாஷ்பக்னமின் பயந்துதா பார்த்து ஹமலஹல் இன்சான் மனுஷன் சுமந்து கொண்டு இது உருவகப்படுத்தி சொல்ற கேட்ட நல்ல கருத்து உருவகப்படுத்து அல்லாஹ் சொல்ல வாரதுண்டா இந்த தாவரம் இந்த மிருகம் இந்த மலை கடல் அது இது எல்லாம் மனுஷனுக்கு அப்படித்தானே மனுஷனுக்கு என்னத்தை கொடுத்தானுங்களே சும்மா கொடுத்தா அந்த மலைகளும் மிருகங்களும் எல்லாம் கேட்கலுமே எங்களுக்கும் அதே மாதிரி அறிவை தந்து எங்களுக்கும் அதே மாதிரி இந்த இதுகளை உணரக்கூடிய இதெல்லாம் தந்து சரியா அதாவது அனுபவிக்கக்கூடிய உணர்வெல்லாம் தந்து எங்களையும் முட்டியிருந்தா யாரெல்லாம் நாங்களும் திண்டுகின்ற அழகா வாழ்வோம் தானே இவனுக்கு மட்டும் என்ன விசேஷமான கொடுத்தான்னு கேட்க அப்பா அல்லாஹ் சொன்னான் சரி தார சுமக்குறா சரி சுமந்தா இப்படித்தான் நரகத்துக்கும் போவர் தெரியுமா அப்ப அதான் சொல்லிச்சு எங்களுக்கு வான் அப்ப நாங்க பணி செஞ்சே கிடக்கிறோம் வான் மனுஷன் சுமந்த இதுதான் அந்த உதாரணம் அஹ்ஸாப்ல சொன்ன கருத்தா இப்ப நீதி தானே இப்ப மனுஷன் எவ்வளவு வாழப்போற உலகத்துல ஒரு 100 வருஷம் வாழுவோம் 1000 வருஷம் தான் வாழ்ந்தன்னு வைங்களேன் 1000 வருஷம் தான் வாழ் இந்த சொர்க்கத்துக்கு போன எவ்வளவு காலம் வாழ்ற கோடானு கோடி என்ன கணக்கில் அப்ப அது அநியாயம் நரகத்துக்கு பெய்த்துதான் சொர்க்கத்துக்கு வந்தேன்னு வைங்களேன் நரகத்துல ஒரு 1000 வருஷம் கழிச்சிட்டு சொர்க்கத்துக்கு வந்தேன்னு வச்சுக்கொள்வோம் அப்ப அது புறம் என்ன தொடர்ந்து அப்ப இதுக்கு ஒரு 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 விலை ஒன்று ஈக்கணுமே இதுக்கு ஒரு விலை ஒன்று கொடுக்கணுமா தேவையில்லையா விலை ஒன்றும் இல்லாம சொர்க்கத்துக்கு போட்ட பெரிய அநியாயம் எப்பவுமே ஒரு பெரிய ஒரு வேலை செய்யணும்டா பெரிய ஒரு இடத்தை அடையணும்னா ஒரு விலை ஒன்றும் கொடுக்கணும் அது விலை ஒன்று கொடுக்காம சும்மா போறதுக்கு ரெடி ஆயினா பெரிய அநியாயம் இதை மனுஷன் கவனமா உணர்ந்துட்டா விஷயம் முடிச்சு அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கிய தந்திக்கிறான் கொஞ்சம் கவனமா வாழ்ந்தா சொர்க்கத்துக்கு போய்த்துரு எவ்வளவு சான்ஸ் பாருங்களேன் கடைசி நிமிஷத்துல தௌபா கேட்டா கூட போதும் உள்ள பலாயெல்லாம் செஞ்சிட்டு ஒரு ஆள் 90 வருஷம் வாழ்றார் 89 வருஷம் வரை உள்ள அநியாயம் எல்லாம் செஞ்சுட்டு ஒரே ஒரு வருஷம் நல்லா தௌபா கேட்டு அழகா வாழ்ந்த போயிருமா இல்லையா அப்படித்தானே அப்ப நான் சொல்ல வரேன்னு தெரியுமா இப்படி வாழ்ந்ததுக்கு இந்த மனுஷனுக்கு சொர்க்கத்தை கொடுக்கறதுக்கு ஒரு நியாயம் உண்டோடும் ஒரு விலை உண்டோடும் அந்த விலை தான் இந்த சோதனை அதுவும் நீண்ட காலத்துக்கு அல்ல இந்த காலத்துக்கு சோதிச்சா மனுஷனுக்கு கேளா பல்லாவுக்கு சரி ஒரு சின்ன ஒரு காலத்துக்கு ஒரு சோதனை ஒரு 50 வருஷம் 50 வருஷத்துலயும் 15 வருஷம் சும்மா அவுட்டு ஒன்றும் தெரியும் அப்ப நன்மதியும் எழுதுரு அப்படி சொல்லிய அப்படிதான் அந்த 4 5 6 7 8 10 வயசு நன்மதியும் ஒன்று பேர் அதுலயே அவுட் 15 வருஷம் மற்ற துண்டு மட்டும்தான் மனுஷன் வாழ்ற விஷயம் விளங்கி வாழ்ற அதுவும் தப்பி தவறி வயசாளியாய் ஒன்றும் விளங்காத நிலைமை வந்து அப்பவும் அவருக்கும் அதே கதி 15க்கு முந்தி சொர்க்கம் ஆனா அனுபவிக்க விஷயம் விளங்காது 7 வயசு 8 வயசு பிள்ளை சும்மா சொர்க்கத்துல ஓடிண்டிக்கும் அவ்வளவுதான் விஷயம் விளங்காது அனுபவிக்க தெரியும் அதுல அந்த வயசுலயே எல்லாம் வச்சிருவான் அதுக்கு மேல கொண்டு மாட்டான் அதான நியாயம் அதான் சரி எனவே இவ்வளவு பெரிய ஒரு சொர்க்கத்தை எடுக்கணுமாக்கு இருந்தா அதுக்கு ஒரு விலையும் கொடுக்கும் அதான் விஷயம் எனவே இங்க சொல்ல வாரேன்டா அல்லாஹ்வுக்கு ஏற்கனவே தெரியும் யார் சொர்க்கத்துக்கு போவான் யார் நரகத்துக்கு போவான் அவ்வளவு யாரையும் அல்லாஹ் நிர்பந்திக்க நல்லா செயல்ச்சி வந்ததை கொடுத்து நீ விரும்பின மாதிரி வாழன்னு விட்ட அதான் வந்து சரி எனவே இங்க அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை உண்மையில கலாக்காத்து பிரச்சனை ஒன்றும் இங்க இல்ல சரி இப்ப வருவோமே இந்த சூறாக்கு ஏற்கனவே பார்த்தது தானே சொற்கள் வசனங்கள்லாம் பார்த்தி மோலாவதிக்கு சத்தியம் சூரத்துல் லைல் 82 சூரத்துல் லைல் 82வது பக்கம் கீழே பாருங்க 82வது பக்கம் சூரத்துல் லைல் முதலாவது இருக்குது சத்தியம் சரியா சத்தியங்கள் இருக்கு சத்தியத்தில் என்ன இருக்குன்னு நாங்க பார்த்தால் இரவு
பகல் ஆண் பெண், இதுதான் சத்தியம். வல்லைலி இதா யக்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா வமா خلق الذكر والانثى. சரியா? மூடிக்கொள்ளும் போது, இருளால் மூடிக்கொள்ளும் போது அந்த இரவின் மீது சத்தியமாக, வெளிச்சமாகிற நேரம் பிரகாசிக்கும் போது அந்த பகல் நேரத்தின் மீது சத்தியமாக, ஒமா خلق الذكر والانثى, ஆணையும் பெண்ணையும் படைத்த அறிவின் மீது சத்தியமாக. மாவனா முந்தி விளக்கப்படுத்தினேன், எனவே சொல்லல. இப்ப ஆணையும் பெண்ணையும் படைத்த அறிவின் மீது சத்தியமாக. இது இந்த சூறான முதல் பாது. அப்படியே பார்த்தா இந்த ஓடுறது சொல்லி முடிச்சு. ரெண்டாவது பாது இன்னொன்று, ரெண்டாவது பாது வேறொன்று. இதுவே தான் இதுலே இன்னொரு வகையான பாதையை ரெண்டாவது சொல்லு. சரியா? அப்ப நாங்க இது ஒவ்வொன்றா பார்ப்போம், ஒவ்வொரு துண்டா பார்ப்போம். முதலாவது இந்த விஷயங்களை சொல்லணும். என்ன விஷயம்? மனிதண்ட முயற்சிகள், உங்களது முயற்சிகள் பல வகை, எத்தனையோ வகை. ஆனா அதை ரெண்டா பிரிக்கலாம். எத்தனை வகையா இருந்தாலும் ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று இப்படி வாழ்றது, இன்னொன்று இப்படி. இந்த ரெண்டு வகையான அமைப்புல வாழ்றது. சரியா? எப்படி? கொடுத்து தக்குவாவோட நல்ல விஷயங்கிற நம்பிக்கையை கொண்டு முசத்தக்க பில் ஹுஸ்னா, அப்படி வாழ்றது. ரெண்டாவது அதுக்கு நேர எதிர், கருமித்தனம் செய்து, அம்மாமன் பகில, கருமித்தனம் செய்து திரும்ப வஸ்தகுன, அம்மாமன் பகில வஸ்தகுன, அதாவது புறக்கணிக்கிற என்னது? அல்லாஹ்வுடைய வழிகாட்டலாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு நானே போதும். இஸ்தகுனாண்டா நேரடி கருத்தாது. இஸ்தகுனாண்டா தனக்கு போதும், எனக்கு எந்த அறிவோ எந்த எல்லாம் போதும் என்ன நினைக்கிறேன், அதான் புறக்கணித்தல். நீங்க மொழிபெயர்த்து கருத்தாது, அப்படி வாழ். அடுத்தது கதபபில் ஹுஸ்னா, நல்ல விஷயங்களை நிராகரித்து வாழ். இந்த ரெண்டுல ஒன்று இப்படி வாழ்ற, ஒன்று இப்படி வாழ்ற. வாழ்ந்தால் விளைவு இப்படியா, உலகத்திலே விளைவு இப்படியா. சரியா? ஒன்று இலகுவான வாழ்வு நிலைக்கு இவர் போவாரு, இவர் போவாரு கடினமான வாழ்வு நிலை. பசனுய சிறுகூலில் யுஸ்ரா, பசனுய சிறுகூலில் உஸ்ரா, அனுமதி பேர். இவர் கண்டிப்பா விழுவார். அந்த நேரத்துக்கு அவர் காசி பணம் ஒன்றும் ரூபாயிரம் அளிக்கார். உமாயுகுனி அன் உமாலுகு இதா தரத், அவர் விழுந்தால் அவருக்கு செல்வம் எந்த பயனையும் கொடுக்கார். இந்த கருத்தை சொல்லணும், இந்த துண்டை சொல்லணும். இந்த கருத்து இதுக்கெல்லாம் இந்த சத்தியத்தை பாவிச்சு சொல்லிருக்கு. இந்த 3 வகையான சத்தியங்களை பாவித்து, அல்லது கிட்டத்தட்ட 2 வகையான சத்தியங்களை பாவித்து எல்லாம் இந்த கருத்தை சொல்லிருக்கு. இப்ப உங்களுக்கு பார்த்து விளங்கு பண்ணண்டா, உங்களது முயற்சிகள் பல வகையானதுன்றது தெளிவான ஒரு விஷயம். பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் தெரியும், மனுஷன் முயற்சிகள் பல வகைன்னு தெரியும். ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தரும் உழைப்பான், அப்படித்தானே? இப்ப இந்த துண்டு விட்டுட்டால், இந்த பாதியை விட்டுட்டால், இதுதானே சத்தியத்துக்கு பதில். சத்தியத்துக்கான இதுதான் பதில். அப்ப நாங்க இப்படி யோசிக்காட்டியும் சும்மா இன்ன சாயக்கும் லசத்தா, உங்களுடைய முயற்சிகள் பல வகையானன்னு சொல்லும் போது எங்களுக்கு வழங்கும். ஒருத்தர் டீச்சர் ஆயிப்பாரு, ஒருத்தர் விவசாயி ஆயிப்பாரு, இன்னொரு ஆள் இன்ஜினியர் ஆயிப்பாரு, இன்னொரு ஆள் டாக்டர் ஆயிப்பாரு, இன்னொரு ஹலால் சம்பாதிப்பாரு, இன்னொரு ஹராத்துல சம்பாதிப்பாரு, இன்னொரு ஆள் அநியாயம் செஞ்சு சம்பாதிப்பாரு, இன்னொரு ஆள் நியாயமா சம்பாதிப்பாரு. இப்படி எல்லாம் இதெல்லாம் சரி தெளிவு உலகத்துல. அப்ப சரியான தெளிவான விஷயத்துக்கு சத்தியம் பண்ணி சொல்லணுமா? தேவையில்ல. சரி விஷயம் தெளிவுண்ட சத்தியம் பண்ண தேவையில்லை. இதை யாரும் மறுக்க போற? உங்களது முயற்சிகள் பல வகையானவை, யாராலும் மறுக்குமா? ஒருத்தர் மறுக்காது. நாங்க வடமையை சத்தியம் பண்றதுக்குன்னா மறுப்பாண்டு பயந்தான், இல்லாட்டி மறுத்தான். ஒரு முறை சொல்லி பார்க்கிற உங்களை நம்பேறான்னு சொன்னா இப்ப சத்தியம் பண்ற. உறுதிப்படுத்துறது தான் சத்தியம் எடுத்தால் இங்க அது சரிபடாது. சத்தியத்துடைய கருத்து உறுதிப்படுத்தல் எடுத்தால் இந்த இடத்துக்கு அது பொருத்தம் இல்லை. ஏன்னா சரியான தெளிவு எல்லாருக்குமே தெரியும், மனிதன முயற்சிகள் பல வகையானு தெரியும். அதே மாதிரி இதையும் தெரியும். சிலாக்கள் கொடுத்து வாழுவான்னு தெரியும், சிலர் பகில் தனம் செய்வான், எல்லாம் தெரியும். நல்ல தெளிவா எல்லாரும் பார்க்கிற விஷயம்.
அப்பயே சத்தியம் பண்ணின. பிறகு இந்த சத்தியத்துக்கு வேற காரணம் இருக்கும். இதை நாங்க வடமையா சொல்லி வந்த குர்ஆன்ல வார சத்தியங்களுக்கு உறுதிப்படுத்தல் மட்டும் கருத்து எடுத்துருவான். அது மட்டுமல்ல கருத்து எடுத்தா பொருந்தா போயிடும் பல இடங்கள். இப்ப நாங்க சூரத்துல் ஃபஜ்ர்ல பார்த்த மாதிரி அங்க பொருந்தல்ல, பதிலே இல்லை சத்தியத்துக்கு. அது சத்தியத்துக்கு நேரடியா பதில் உண்டு சரியா. இங்கேயும் அதே போல எடுத்தால் அதே போல நேரடியா நாங்க எடுத்தால் சத்தியத்துக்கு பதில் சரியா. இங்க சொல்ல வார கருத்து என்ன, சத்தியத்தால சொல்ல வார கருத்து என்ன என்றதான் நாங்க வேற மாதிரி வரங்கும் சரியா. என்ன சொல்ல வாரண்டா இங்க இந்த பாருங்க,